சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் கூலி படம் உருவாகி வருகிறது. இந்த படம் வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் திகதி திரைக்கு வரவுள்ள நிலையில் அதன் OTT உரிமை 70 கோடியை தாண்டியுள்ளது. மேலும் டிஜிட்டல் உரிமையை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பதால் சன் நெட்வொர்க் பெற்றுள்ளது. இந்த சூழலில் 1000 கோடி கலெக்ஷன் செய்யும் என எதிர்பார்த்த நிலையில் சன் பிக்சர்ஸ் 1200 கோடிக்கு திட்டம் போட்டிருக்கிறது. அதாவது படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா போன்ற நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார்கள். இதனால் அக்கட தேசத்து கலெக்ஷனை அதிகரிக்கலாம் என்பது திட்டம். அதேபோல் பாலிவுட் நடிகரான அமீர் கானையும் இணைத்திருக்கின்றார்கள். இதன் மூலம் பாலிவுட் பக்கமும் கலெக்ஷன் நிச்சயமாக வரும். அது மட்டுமல்லாமல் அமீர் கானை கூலி படத்திற்காக ப்ரமோஷன் செய்து வருகின்றார். இதுவே படத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகமாக்கி இருக்கிறது. மற்றொரு புறம் 200 நாடுகளில் 15,000 முதல் 20,000 ஸ்கிரீன்கள் படத்தை வெளியிட முடிவு செய்து இருக்கின்றன. ஆகையால் படத்தின் பிசினஸ் படு பயங்கரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஜினியின் படத்தை எடுக்க வேண்டும் என்பது லோகேஷின் கனவு. ஆகையால் நிச்சயம் ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடும்படியாக கூலி படத்தை எடுத்திருப்பார். படம் அசால்ட்டாக 1200 கோடி முதல் 1500 கோடி வரை வசூல் அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.